ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி விளாக் எடுக்க எதுவும் வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா பசங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். மித்திரன் என்ன சொன்னால், திடீர்னு பிரியாணி செய்யலாம் சித்தப்பான்னு சொன்னான். சரி நானும் ஓகே சொல்லிட்டு கறி எல்லாம் ஆனியன்லாம் வெங்காயம் ஆனியன்லாம் கட் பண்ணிட்டு எங்களுக்கு சமையல் செய்ய தெரியான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் தெரியும் எங்களுக்கு மாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட்டம் பசங்களாம் அப்படியே மூஞ்சிலாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக. எங்கள் மாமாலாம் எல்லாம் பிரியாணி மாஸ்டர் தான். வெங்காயம் தக்காளிலாம் எல்லாம் கொட்டியாச்சு. எங்கள் தம்பி வேறு மூஞ்சிலேருந்து ஊழ்ந்துட்டான் வேறு கீழே. அத்தை லைட்டாக அழுகின்னு இருந்தான். அத்தை திருப்பி எழுந்து உக்காந்து விளையாடின்னு இருந்தான் மூஞ்சில். பச்சடி சிக்கன் பாருங்க, 2 kg வாங்கிட்டு வந்தோம். நான் தான் அரிசி எல்லாம் கழுவி ஊற வச்சது. எங்கள் தம்பி வெங்காயம் எல்லாம் அரியிறாங்க பச்சடிக்கு. எங்கள் மாமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரிசி வீட்டிலேருந்தே தயார் பண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. கடையில் வாங்கினா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டிலே இஞ்சி பூண்டு வாங்கி அரிசி மிக்சிங் பண்ணி எடுத்துன்னு வந்தது. சிக்கன்லாம் போட்டாச்சு. எங்கள் தம்பி மூஞ்சில் விட்டு எழுந்திருக்கவே இல்லை. எங்கள் அக்கா பசங்க 2 பேரும் ஜாலியாக. இது பாருங்க எப்படி விளாட்றானுங்க சொல்லிட்டு. சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா எல்லாம் தண்ணிலாம் ஊற்றி அளவாக போட்டாச்சு. எங்கள் பெரியம்மா தான் போட்டாங்க. கரெக்டாக 2 கிலோ அரிசி 2 கிலோ சிக்கன் சொல்லிட்டு தண்ணி பார்த்து எங்கள் மாமா அத்தையும் தான் ஊற்றினாங்க. அடுத்தது தம் கட்டை இலையெல்லாம் போட்டு மூடியாச்சு கொஞ்சம். அடுத்தது அடுப்பு கறிலாம் எங்கள் மாமா தூக்கி மேலே குண்டா மேலே வச்சு ஒரு செங்கலை வச்சாங்க. நீங்களே பாருங்கள். இதுமாரி கிராமத்தில் சேர்த்து அது ஒரு ஜாலி. சின்ன சின்ன பசங்களாம் வச்சுக்கிட்டு அடுத்தது தொட்டிக்கு போய் குளித்தோம். அது மட்டும் நாங்கள் விளாகாக எடுத்து போடல. லாஸ்ட்டாக ஒரு வெயிட்டுக்கு மட்டும் செங்கல் செம்ம சூடானோ செங்கல் வைக்கிறப்ப. அடுத்தது தம்மை எடுத்தோம் நாங்கள். அதே பாருங்கள் விளாக் எப்படி இருக்குன்னு. வாழையெல்லாம் அப்படியே வதங்கி போச்சு. பிரியாணி ஆனால் சூப்பராக இருந்தது. எங்கள் தம்பி இது போடுறான், புதினா எண்ணெய் நெய்யெலாம் ஊற்றுறான் லாஸ்ட்டாக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிரியாணி கலர் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு நல்லா. அடுத்தது எங்கள் தம்பி தான் நெய் ஊற்றினான். எங்கள் மாமாவும் தட்டில் போட்டு உப்புலாம் எப்படி இருக்குது சால்ட்லாம் போட்டது கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாரு. அடுத்தது இலலாம் பச்சின்னு வசனா ரெடியாக போட்டு தார்பாய் போட்டு பசங்க போட்டு வச்சுருந்தாங்க. ஒரே இலையாக நீட்டாக போட்டலான்னு சொல்லிட்டு பசங்க ஜாலியாக சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி சரி கும்பலாகவே சாப்பிடுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அதேமாரி எங்கள் மாமா பாருங்கள் விழுப்புரத்துக்கு போயிட்டு அப்போ தான் வந்தாங்க. ஃபோன் பண்ணி கூட்டோம். அவர் தான் இது பவோண்டா வேறு வாங்கிட்டு வந்தார். பிரியாணி அதேமாரி சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் நன்றி. பாய் பாய்.